அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரியாலேயோ இல்லை கோபியாலேயோ ஜெனி செலினோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. பாக்கியா ரொம்ப போராடி செலினையும் ஜெனியும் பேச வச்சு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி அவங்களோட சுயரூபத்தை நம்ம ஜெனிக்கிட்ட காட்ட போகிறாங்க. எவ்வளோ கொழுப்பு இருந்தால் என் பேரனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு இழுக்க வச்சுங்க, இப்போ எந்த முகத்தை வச்சு நீங்கள் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி அங்கேயே பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஜெனி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் சைலண்ட்டாக இருந்தாலும் நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்க, அத்தை என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்னா செலினும் அதை தான் விரும்பிக்கிட்டு இருக்கான். வாழ்ந்தா ஜெனியோட தான் வாழ்வேன்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது தானே முறை. அவங்க அப்பா பண்ணுற தப்புக்காக ஜெனியை நீங்கள் கேட்குறது ரொம்ப தப்பு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனியை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இருந்தாலும் இது நம்ப முடியாமல் தான் த்ரில்லிங்கான விஷயம் நடந்த மாதிரி தான் தாத்தா ரொம்ப யதார்த்தமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம மரியம் வீட்டுக்கு ஜெனி இல்லாமல் மரியம் போனதுமே ஜோசப் ரொம்ப சந்தேகப்படுறாரு. என்னாச்சு மரியம், ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு போகிறேன்னு போனீங்க, கடைசியில் ஜெனியை காணோம், எங்கே போயிட்டா ஜெனி, எங்கே விட்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோசப் கேட்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நம்ம மரியம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காங்க. நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நீங்கள் கோவப்படாதீங்க ஜோசப், ஜெனி வந்து செலினோட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியம் சொன்னதுமே ஜோசப் ரொம்ப கோவப்படுறாரு. என்ன உளறிக்கிட்டு இருக்க மரியம், ஜெனிக்கு செலின்னு பார்த்தாலே பிடிக்காது, அவன் அந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான், ஆனால் நீ என்ன தைரியத்தில் ஜெனியை அந்த ராஸ்கல் கூட அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோசப் சண்டை போட உடனே மரியம் வந்து இல்லை, ஜெனிக்கு எது சரின்னு நீங்கள் யோசிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, ஜெனிக்கு செலின் மேலே இன்னும் அஃபர் இருந்துகிட்டே தான் இருக்குது, ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்காமல் அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுற டைவர்ஸு கோர்ட்டு கச்சேரின்னு நீங்கள் தான் அவங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்திட்டீங்க. இப்போ வந்து ஜெனியும் செலின் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஜெனி அவனோட சேர்ந்து வரலன்னு ஆசைப்பட்டா நான் தான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஜோசப் மரியமாக ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி நம்ம மரியம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, போதுங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஜெனியோட வாழ்க்கையில் இன்வால்வ் ஆகாதீங்க, அவளோட லைஃப்பை அவளுக்கு வாழ்ந்துக்க தெரியும், அதனால் தேவையில்லாமல் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியம் சொல்ல ஜோசப் ரொம்ப கோவப்படுறாங்க. இதனால் கண்டிப்பாக ஈஸ்வரி கிட்ட திரும்பவும் ஃபைட் பண்ண போகிறாரு நம்ம ஜோசப். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.